இதுக்கு பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை, தைராய்டு மாத்திரை மட்டும் இல்லை, இந்த இன்சுலினையும் நிரந்தரமாக நிறுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நிரந்தரமாக நிறுத்தம் என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தாலும் எடுத்து படித்து பாருங்கள். அவங்க சொல்லக்கூடியது த பெஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலினை நிறுத்த முடியும். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்த முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தாலும் படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னு வைங்களேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது சரியாச்சுன்னா மாத்திரை இல்லாமல், இன்சுலின் இல்லாமல் நிரந்தரமாக என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக எல்லாமே கண்டிப்பாக நிறுத்தலாம். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பேலன்ஸ் டயட்டை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? ஸ்டே டியூன்.